தலைமையில் எல்லாரும் ஒரே நீ கெட்ட பேசியிருக்க, நாங்க ஃபீல்டுல பாத்துக்கிறோம். அவங்க கவனமா எல்லா பக்கம் வந்து பார்ப்பாங்க. நம்முடைய மாவட்டம் கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் 100% வெற்றி பெற்ற மாவட்டம். நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சூழ்நிலை தெரியும், மத்தியிலேயே இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு பூத்துல எப்படி ஓட்டு வாங்கிருக்கு தெரியும். ஆகவே இன்னைக்கு நம்ம பெருந்து வேலை செஞ்சா நம்மளுடைய வேலைக்கு யாரு இணை கிடையாது, உங்களுடைய வேலைக்கு யாரு ஈடு கொடுக்க முடியாது. அவங்களோட திறமையெல்லாம் நீங்க எங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி எம்பிஏ, எம்எல்ஏ, கவுன்சிலர்கள், மேயர், சேர்மன் எல்லாம் உருவாங்க நீங்க தான், மாற்றுக்கருத்துல இல்ல. ஆனால் நம்ம தொடர்ந்து 10 ஆண்டு இருந்தோம். இன்னைக்கு 4 வருஷம் எதிர்கட்சியா இருக்கிறோம். அவங்களுக்கு தெரியும் நீங்க எவ்வளவு அவமானப்படுற ஒவ்வொருத்தரும். நாங்க மட்டும் இல்லை, எவ்வளவு அவமானப்படுறீங்க. சாதாரண ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு வேலை நடக்குது, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நீங்க எங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறான், மகளிருக்கு பாதுகாப்பு ஒரு நாளைக்கு போடுங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு விஓ ஆபீஸ் போக முடியாது, ஒரு மாநகராட்சி ஆபீஸ் போனா ஒரு பியூ கூட மதிக்க மாட்டேங்கிறோம். ஆனா பொதுமக்கள் பாத்தீங்கன்னா இப்ப இருக்க கவுன்சிலர் வேலை சொல்றது இல்ல. நம்முடைய முன்னாள் உள்ளாட்சி மன்ற பகுதிக்கு வேலையே சொல்றாங்க. ஏன்னா நீங்க தான் செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு இப்படிதான் சூழ்நிலை போயிட்டு. ஆகவே நம்ம வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எல்லா தொகுதியும் ஜெயிக்கணும். எடப்பாடி தலைமையில நல்ல கூட்டணி அமைக்க கவலையே படாதீங்க. யார் என்ன சொன்னாலும் எடப்பாடி கூட்டணி அமைப்பார். நாங்க கூட கண்டிப்பாக அம்மாவுடைய ஆட்சி, தலைவருடைய ஆட்சி உறுதி. இந்த ஆட்சிக்கு யார் யார் உண்மையா பாடுபடுறீங்களோ அவங்களுக்கு எல்லா பதவிகளும் உண்டு. நாளை கூட்டுறவு சங்கத்திலே உள்ளாட்சியிலேயோ திடீர்னு அது வர முடியாது. யார் கஷ்டப்படுறீங்களோ அவருக்கு கண்டிப்பா அந்த வாய்ப்பு உண்டு. என்ன பொறுத்தவரைக்கும் அப்படித்தான். நான் இதுக்கு முன்னாடி அருண்குமார் தெரியும், அம்மனுக்கு எல்லாருக்கும் தெரியும். எந்த வாய்ப்பு இருந்தாலும் கண்டிப்பாக கட்சிக்காக உழைப்பதற்கு அந்த வாய்ப்பை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்போம், மாற்றுக்கிறது. ஆகவே தயவு செஞ்சு நீங்க பணியாற்றுங்க. அதே போல பொறுப்பாளர்கள் போட்டிருக்கு அப்படின்னா பொறுப்பாளர் பத்து மதிக்கணும். இன்னைக்கு இவங்க பொறுப்பாளர் போட்டிருக்காங்கன்னா நான் மாவட்ட செயலர், தலைமையில் செயலர், நான் மாவட்ட செயலர். அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும். அவங்களுக்கு நான் எப்படி மரியாதை அதே போல மாவட்ட செயலர் மரியாதை கொடுக்குறாங்க, அவங்க எல்லாமே கொடுப்போம். அதேதான் அடுத்தது பகுதிக்காக இருந்தாலும் சரி, ஒன்றியத்துக்காக இருந்தாலும், பேரூராட்சிக்காக இருந்தாலும், வார்டுக்காக இருந்தாலும் சரி, பூத்துக்காக இருந்தாலும், பகுதிக்காக எல்லா பக்கம் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் நம்ம போட்டுக்கோன்னா அவங்கள ஃபர்ஸ்ட் பொறுப்பாளர் பகுதி சேர், ஒன்றிய சேர், பேரூராட்சியாளர்கள் நீங்க 10 மணி யாரா இருந்தாரு அவர் பொறுப்பாளர். அதுக்கப்புறம் கீழே மதிச்சு நீங்க ஒற்றுமையா இருந்து போட வேண்டியவர்கள் அந்த 9 பேர். நீங்க எப்பவுமே பூத்திலே உட்கார்ந்துருப்பாங்க, நல்ல பூத்தை பத்தி தெரியும். அவங்களுக்கு போட்டு நீங்க மற்றவங்களை போட வேண்டியதில்லை, அவங்களே போடுங்க. ஆனா அவங்க வேலை செய்யணும். சீனியரா இருந்தாலும் சரி, மூத்தவங்களா இருந்தாலும் அவங்களே போடுங்க. புதுசா இருக்கும் வாய்ப்பு கொடுங்க. ஆனால் முழுமையா பணியாற்றக்கூடியவங்க வாய்ப்பு கொடுங்க. புதுசு 9 தலைவர் தான் உங்களுக்கு சொன்னல 9 பேர் எப்படின்னு 2 பேர் கலந்து வந்துடுறாங்க, சகோதரிகள் வர்றாங்க. அதே போல ஆண் பெண் 2 வர்றாங்க. அதுவே 2 கலந்து வர்றாங்க. அவங்க அந்த பூத்துல அந்த 100 ஓட்ட பொறுப்பு, அந்த 100 ஓட்டை நமக்கு வாங்கிட்டு தரணும். அந்த மாதிரி இருக்கணும். தயவு செஞ்சு இருங்க. அதாவது நேரங்கள் சீக்கிரம் போயிடும். நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சது, இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு 1 வருடம் கூட இல்லை. அவ்வளவுதான். இப்படி இருக்கணும். டைம் போயிடும். தேர்தல் வந்துடும், ஆட்சி வந்துடும், உடனே உள்ளாட்சி தேர்தல் வந்துடும். எல்லாம் அப்படியே வேகமா போகும். உள்ளாட்சி நம்ம மேயர், நம்ம மண்டல தலைவர்கள் கண்டிப்பா எல்லாருமே நம்ம கவுன்சிலர் தான், மாற்றுக்கிறதுலாம் கிடையாது, உறுதியா. அதே போலதான் பேரூராட்சி தலைவராக இருந்தாலும் சரி, அதே போல பாத்தீங்கன்னா நகராட்சி தலைவராக இருந்தாலும் சரி, ஊராட்சி தலைவர்கள், சேர்மன், டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் நம்ம. அதே போல கூட்டுறவு வங்கிக்கு வரும், எல்லாத்தையும் நம்மால வருவாங்க. இந்த முறை கண்டிப்பாக எடப்பாடி இருந்தால் கூடுதலான வாய்ப்பு உழைக்கிறவங்க கண்டிப்பா கிடைக்கும், அந்த மாற்றுக்கிறது கிடையாது. தயவு செஞ்சு எல்லாம் இருக்கிறவங்க, ஒவ்வொரு பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் பல தேர்தல் பார்த்தவங்க, சீனியர்கள், மூத்தவர்களை மாற்றுக்கிறது இல்லை. நீங்களும் இறங்கணும். யார் இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு திமுக எதிர்கட்சியா இருக்காங்க, எவ்வளவு அவமானப்படுறோம். ஆகவே யாரும் மன்றத்திலேயோ ரூம்ல உட்காரக்கூடாது, ஃபீல்டுக்கு இறங்கணும். புதுசா வரவங்களை அரவணைக்கணும், புதுசா வரவங்களை அரவணைக்கணும். மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும். இளையவர்கள் யார் கட்சிக்கு வந்தாலும் சேர்க்கணும். நம்மளை விட்டு ஒதுக்கி இருக்கிறவங்க எல்லாம் அரவணைச்சு ஒன்று சேர்க்கணும். யாரையும் ஒதுக்கக்கூடாது, யாரும் ஒதுக்கக்கூடாது. எந்த சகலம் இருந்தாலும் பின்னாடி தெரிவிச்சுங்க. நமக்கு எதிரி திமுக மட்டும்தான், நமக்கு எதிரி திமுக தான். தயவு செஞ்சு நீங்க ஒற்றுமையா இருந்து பணியாற்றினால் வெற்றி சுலபம். மக்கள் தயாரா இருக்காங்க, உங்களுக்கு தெரியும்.
கோவை மாவட்ட மக்களை பொறுத்தளவுக்கு சட்டமன்ற தேர்தல் என்று வந்தால் அதிமுக ஓட்டு போடும்.